ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற தெருவை கூட்டி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடியை தான் பார்க்குறோம். பக்கத்தில் ஒரு பைக் வந்தது. அந்த பைக்கில் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் பயங்கர ஆளாக இருந்திருக்கிறாங்க. ரோட்டில் ஆட்கள் யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் மெதுவாக அந்த லேடி கிட்ட இருந்து எதையாவது பிடிங்கிட்டு போகலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த லேடி உஷாராக செயின் போடாமல் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா காதுல கம்மல் இருக்கிறத பார்த்த இந்த ஆளு உடனே அந்த கம்மல் அப்படியே திருக்கி கலத்தி எடுத்துறாரு பாருங்க. இந்த லேடி பதட்டத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே அமைதியா நின்னுட்டாங்க. ஒருவேளை கவரிங் கம்மலா இருக்குமோ என்னவோ தெரியல. கடைசியில் அந்த லேடி நானே கழட்டி தரேன் அப்படின்னு சொல்லி மெதுவா கழட்டி கையில கொடுத்துட்டாங்க. 2 பேரும் கம்மல் கிடைச்ச சந்தோஷத்துல வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியெல்லாம் வராங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல காருக்குள்ள இருக்கிற ஆள்கிட்ட இருந்து போனை பிடுங்கிறதுக்கு பாக்குற ஒரு ஆளை தான் பாக்குறோம். கார் இப்ப ஸ்டார்ட் ஆயாச்சு. போனை பிடுங்கிறதுக்கு கை உள்ள வந்ததுனால அந்த கையை விடாம இவரு பிடிச்சு வச்சிருக்காராம். காருக்குள்ள கையை விட்டு போனை பிடிங்கிட்டு வேகமா ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் இப்படி மாட்டிக்கிட்டதுனால கார் வேகமா போயிட்டு இருக்கு. அந்த கார் கூடவே சேர்ந்து ஓட வேண்டியதாயிடுச்சு. இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு மேல கொய்யாக்கா இருக்கிறத பார்த்ததும் உடனே ஒரு கல்லை தூக்கி போட்டு அது மேல ஏறி அந்த கொய்யாக்காவை பறிக்குது. பார்த்துட்டாங்க, சரி பறிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு விடாம வீட்டுக்குள்ள இருந்து குரல் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு அப்படியே கிளைய விட்டுட்டு எங்க இருந்து குரல் வருதுன்னு பார்த்துட்டு இருக்கு. நேருக்கு ஆளை பார்த்ததுனால உடனே செருப்பை போட்டுட்டு ஆள் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. ஒரு கொய்யாக்கா பறிச்சது தப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி தான். அடுத்தது இந்த வீடியோல கடையை சுற்றி பார்த்தவர் இந்த செல்ஃப் முன்னாடி வந்து நின்னாரு. அவரு வந்து நின்ன நேரம் பார்த்து மொத்த செல்ஃபும் இப்படி விழுந்திருக்கு பாருங்க. அதுல இருக்கிற மொத்த பொருட்களுமே கீழே விழுந்தாச்சு. அவர் அதுல நின்னதுனால சுத்தி இருந்த எல்லாரும் அவரையே குறுகுறுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அவர் அந்த செல்ஃபை தொட்டு கூட பார்க்கல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மிஷினில் வேலை நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அவசரப்பட்டு அதில் கை வைக்க போய் ஏதோ ஒரு வால்வை திறந்து விட்டுட்டாங்க. அவ்வளோதான், உள்ளேருந்து மொத்த தண்ணியும் வெளியே இந்த அளவுக்கு வேகமாக வர ஆரம்பிச்சது. அதை உடனே நிறுத்தலாம் அப்படின்னாலும் முடியலை. நம்மளை காலவாரி விடுறதுக்குனே வருமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அதுக்குள்ளே சூப்பர்வைசர்லாம் வந்து பார்த்து அந்த மிஷினை ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே மொத்த இடமும் வேறு மாதிரி மாறிடுச்சு. இதே மாதிரி இங்கே வெயிட்டை தூக்கினவர் அதை முன்னாடி தூக்கி போடாமல் பின்னாடி தூக்கி போடவும் பின்னாடி இருந்த பெரிய கண்ணாடி ஒரு நிமிஷத்தில் அப்படியே சுக்கு நூறு ஆயிடுச்சு. இங்கே இந்த வீடியோவில் மரத்தில் ஏணி வச்சு ஏறி அங்கே இருக்கிற கிளையெல்லாம் வெட்டிட்டு இருக்கிறாரு. கடைசியில் அந்த ஏணி நிக்கிற சைஸை பாருங்க. நேரா நின்றுட்டு இருந்த ஏணி கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு இந்த அளவுக்கு சரிவா வந்துடுச்சு. ஆனா இன்னும் அவர் மேலே ஏறுறாரு. அது நிக்கிற நிலைமையே சரியில்லாததுனால ஏணி அப்படியே சரிக்க அவரையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டுடுச்சு. அடுத்து இங்க இந்த வீடியோல கரடி ஒன்று இந்த பழத்துல இருக்கிற தண்ணிக்குள்ள விழுந்துடுச்சு. அதால மேலே ஏறி வர முடியல. அந்த அளவுக்கு சேரும் சகதியமா இருக்குது. அதனால கரடியை மேலே தூக்கி விடுறதுக்கான வேலையில தான் இவர் இறங்கி இருக்கிறாரு. கரடி அமைதியா இருந்தது, மேலே வந்ததுதான் உண்டு. ஒரு குரல் கொடுத்தது பாருங்க. இந்த 2 பேரும் பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. கரடியும் பின்னாடியே ஓடி போகுது. அது வரைக்கும் அமைதியா இருந்த கரடி வெளியே வந்தது எப்படி வேலையை காட்டியிருக்கு பாருங்க. 2 பேரும் விட்டா போதும் அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அடுத்தது இங்கிருந்து வீடியோல பாக்குறது இவர் பொருளை விற்கிறதுக்காக இந்த சைக்கிள்ல கொண்டு வந்திருக்கிறாரு. அது இந்த ஒலிப்பறிக்கையில சத்தமா சொல்றாரு. அவர் சொல்ற அந்த குரலை அப்படியே பதிவு பண்ணி இந்த டாக் பின்னாடி இருந்து அதுவும் அவரை மாதிரியே கத்திருக்கு. முதல்ல கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பார்த்தாரு. ஆனா அந்த டாக் அதோட சேட்டையை நிறுத்துற மாதிரி தெரியல. இவர் குரல் கொடுத்து முடியறதுக்குள்ள அதுவும் தொடங்கிடுச்சு. இப்படி இருந்த வியாபாரம் பார்க்க முடியாது. முதல்ல இந்த டாக் விரட்டி விட்டாதான் வியாபாரத்தை தொடங்க முடியும் அப்படின்னு அதை விரட்டி விட ஆரம்பிச்சிட்டாரு. தெருவுக்குள்ள புதுசா ஒரு ஆள் வந்ததுக்கு எப்படி இந்த டாக் வேலை கட்டி இருக்கு பாருங்க. இங்க இந்த வீடியோல நிறைய குதிரைகளை பார்க்குறோம். அந்த குதிரைகள் எல்லாம் மெதுவா வேடிக்கை பார்த்துட்டே வந்தாரு. இந்த குதிரையை பார்த்தது இங்க இருக்கிற இன்னொரு குதிரைக்கு பிடிக்கல போல. எப்படி வேடிக்கை பார்க்கலான்னு ஆளை அப்படியே அலைக்க தூக்கிடுச்சு பாருங்களேன். ஒரு நிமிஷம் அதிர்ந்து தான் போனாரு. குதிரையே ரொம்ப சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. காலால உதைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம கனமா இருந்தா கூட அப்படியே வாயால கவ்வியே தூக்கிடுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு ஜீப் நிக்கிறத பார்த்ததும் இந்த டாக் நம்ம கலர்ல இருக்குது அப்படின்னு இந்த ஜீப்புக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இப்படி எட்டி தாவி ஒரு டாக் ஜீப்புக்குள்ளே வரும்னு இந்த லேடி நினைச்சு பார்க்கல. உடனே கதவை திறந்துட்டு வெளியே வந்துட்டாங்க. தெருவில் தான் நாய்கள் நடமாடுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஜீப்புக்குள்ளேயோ வண்டிக்குள்ளே இருந்தா கூட எட்டி தாவி உள்ள வந்துடும் போல. இதை கொஞ்சமே எதிர்பார்க்கறதுனால ஒரே ஓட்டமா ஓடியே போயிட்டாங்க. எங்க போறதுன்னு தெரியாம. பூனை ஒண்ணு காத்து இருக்குது. இங்க இருந்து பார்த்த ஒரு ஆளு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பறவையை பிடிக்கிறதுக்கு பூனை இருக்கிறதுனால அந்த பறவையை அங்கிருந்து துரத்தி விட்டு இருக்கிறாரு. பூனை இவ்வளவு நேரம் பதுங்கி இருந்தது வீணா போச்சேன்னு அவரை பார்த்து அந்த முறைச்சிருக்கு. நமக்கு ஒரு விருந்து கிடைக்கணும் காத்திருந்தா இப்படி இல்லாம ஆக்கிட்டாரு அப்படின்னு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இங்க காரை பார்க் பண்ணிட்டு போயிருந்தா இந்த கார்காரன் மேல இந்த டாகுக்கு அப்படி என்னதான் கோபமோ தெரியல. அதால முடிஞ்ச அளவுக்கு இந்த காரை பதம் பார்த்துருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளு ஒரு குரல் கொடுத்ததும் அதை அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிருக்கு. கார்காரர் வரதுக்குள்ள அதை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிருக்கும் போல. இதுகிட்ட மட்டும் வம்பு வச்சுக்கவே கூடாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குது பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரோட்ல கார் வண்டியை போக விடாம நடு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஒட்டகம் தான்.
ரொம்ப சேட்டு பிடிச்ச ஒட்டகமாக இருக்கும் போல் இந்த லேடி என்னதான் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அந்த இடத்த விட்டு அது கொஞ்சம் கூட நகர்ற மாதிரி தெரியல. இந்த காருமே ரொம்ப நேரமாக காத்திருக்குது, எப்படி தான் இந்த இடத்த விட்டு போகிறதுன்னு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் முட்டி மோதி விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்காததுனால இந்த ஆடு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. அங்கே இருக்கிற ஒரு டப்பை பார்த்ததும் அதில் எகிரி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. கொம்பு முளைக்கும் போது இந்த ஆடுகளுக்கு எப்படியாவது முட்டி தள்ளி சண்டை போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குமா. யாருமே கிடைக்கலன்னா செவர்லையாவது முட்டி முட்டி விளையாடிக்கும். ஆனால் இதுக்கு இந்த டப்பு கிடைச்சதுனால அதுக்குள்ளே விழுந்து விழுந்து விளையாடிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் நடந்து போகிற யானை திடீர்னு ரொம்ப கோபமானதுனால அது பண்ணியிருக்கிற அட்டகாசத்தை தான் பார்க்குறோம். ஒரு ஆட்டோவெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஏதோ அப்பளத்தை தூக்கி போடுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக தூக்கி போட்டுடுச்சு. யானையோட பலம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு அது கோபப்படும் போது தான் தெரியுது. எப்போவும் சாதுவாக இருக்கிற யானை எப்படி திடீர்னு இந்த மாதிரி மாறுது அப்படின்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியல தான். இதே மாதிரி தான் மாடுமே ரோட்டில் மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு எந்த நேரத்தில் எப்போ ஆக்ரோஷமாகும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இங்கே இந்த 2 மாடுகளும் இதே வேலையை தான் பார்க்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஊருக்குள்ளே திடீர்னு ஒரு சிறுத்தை வரதை பார்த்ததும் இந்த டிரைவர் வேகமாக லாரிக்குள்ளே ஓடி போகிறாரு. ரோட்டில் நிற்கிற ஆட்களுக்கு எங்கே ஓடுறது எங்கே ஒளிகிறதுனே தெரியல. ஆனால் அந்த தெருவில் இருந்த ஒட்டுமொத்த நாய்களும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. எல்லாம் ஒன்றா சேர்ந்து பக்கத்தில் போனாலும் சிறுத்தை திரும்பி ஒரு உருமல் சத்தம் கொடுத்ததும் அவ்வளவுதான். எல்லா நாய்களும் எங்க ஓடிச்சுனே தெரியல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெருவை பார்த்து ஓடிடுச்சு. இந்த வீடியோல தூரத்துல யானை நிக்கிறத பார்த்து அந்த யானைக்கு பக்கத்துல நெருங்கி போகிறதுக்கு பார்த்ததுனால கடைசியில் அந்த யானை ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஓடி நிற்கிற எல்லாரையும் துரத்தவும் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கிட்ட இருந்து தப்பி ஓடுறதுக்காக எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக அமைதியாகி நிற்கிது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஈல் தான் பார்க்குறோம். இதை ஒரு மின்சார விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு வகை அப்படியே கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரியே இருக்குமா. இது தெரியாமல் இந்த டாகை பக்கத்தில் போய் இந்த மீனை அப்படியே ருசி பார்த்துடலாம் அப்படின்னு அவ்வளவுதான். அதில் இருந்து கரண்ட் ஷாக் அடிச்சதுனால இந்த டாக் அந்த இடத்துல போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. ஆள் தெரியாமல் வம்புழுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இது ஒரு மின்சார மீன் விஷயம் தெரியாமல் பக்கத்தில் போயிடுச்சு. இதே மாதிரி தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறதும் எலக்ட்ரிக்கல் ஈல் தான். இது ஒரு மின் விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மீனை தொட்டாலே ஷாக் அடிக்கும். சின்ன அளவில் அதிர்வு இருக்கும். இந்த அதிர்வு மூலமாக பக்கத்தில் வர மீன்களை சாகடிச்சு அது சாப்பிட்டுக்குமா. முதல்ல பிடிச்சிருந்தவர் அதோட நரம்பை மட்டும்தான் பிடிச்சிருந்தாரு. ஆனால் பக்கத்தில் ஓடி வந்தவர் இந்த மீனை பற்றி விஷயம் தெரியாமல் ஒரேடி அதை கையில் பிடிச்சதுனால அவ்வளோதான், அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. பக்கத்தில் இருந்த இவர் தான் அவரை தூக்கி காப்பாற்றிருக்கிறாரு. இந்த மீன் கிட்ட மட்டும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடலில் இருக்கிற ஆக்டோபஸை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு பாட்டில் இருக்கிறத பார்த்ததும் மெதுவாக பக்கத்தில் வேகமாக ஓடி வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போய் புகுந்துடுச்சு பாருங்க. இந்த சின்ன பாட்டிலுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய ஆக்டோபஸ் போச்சு அப்படின்னா பார்த்தாலும் நம்ப முடியாது. ஆனால் அந்த ஆக்டோபஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமான வேலை. எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் உள்ளே போய் உட்காந்துக்குமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோ இந்த தெருவில் நிறைய குரங்குகள் இருக்கிற விஷயம் தெரியாமல் தெருவுக்கு புதுசாக வந்து அந்த குரங்குகள் கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு ஆளை தான் பார்க்குறோம். அந்த நேரம் பார்த்து தெருவில் வேறு ஆட்களும் இல்லை, விட்டா போதும் அப்படின்னு இந்த குரங்குகள் கிட்ட இந்த தப்பிக்கிறதே பெரிய வேலையாக போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் காட்டில் நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த பக்கத்தில் 2 சிங்கங்கள் ரெடியாக நிற்குது. அந்த பக்கத்தில் இருந்து மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தது ஒரு பெரிய ஒட்டக சிவிங்கி. சிங்கத்தை பார்த்ததும் ஒட்டக சிவிங்கி அப்படியே அமைதியாக நிற்கிது. பக்கத்திலே ஒரு ஹைனாவும் ரெடியாக நிற்கிது. சிங்கம் ஒருவேளை ஒட்டக சிவிங்கி வேட்டையாடனா நமக்கும் இறை கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் ஹைனா நிற்குது. ஆனால் ஒரு ஒட்டக சிவிங்கி வீழ்த்துறதுக்கு 10-15 சிங்கங்கள் ஒன்னா சேர்ந்தாதான் முடியுமா. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ. இந்த தெரு வழியா ஒரு லேடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே தெரியுது. அதனால ஒரு பக்கம் ஓடி ஒளியறதுக்கு பாக்குறாங்க. பின்னாடி வந்தது ஒரு சிறுத்தை பதுங்கி வரும்போது அதை கண்டுபிடிக்கவே முடியாது. பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கவே முடியும். அந்த மாதிரி தான் இந்த சிறுத்தைக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இந்த வீடியோ காட்சி இருக்குது. ஆனால் இது ஒரு நம்ப முடியாத உருவாக்கப்பட்ட காட்சி தான்.